ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சி ராஜகிரி ஃபோர்ட்டோட ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், திருவண்ணாமலைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. ஸோ இங்கே 2 ஃபோர்ட் இருக்குது. ஒன்று ராஜகிரி ஃபோர்ட், இன்னொன்று ராணி ஃபோர்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜகிரி ஃபோர்ட் போயிட்டுருக்கோம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆட்டோவில் தான் வர மாதிரி இருக்கும். வந்து இப்போ நான் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உள்ளே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரேன். இதோட ஹிஸ்ட்ரிலாம் நிறையா படித்து பார்த்துட்டு தான் உள்ளே நான் வரேன். நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா செம பனி. இது ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு மழை கிளைமேட் தான். நான் வரும்போது நல்ல தூறல் தான் போட்டிருந்தது. ஃபர்ஸ்ட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. நான் அப்புறம் இங்கே வந்து அந்த மேப்பை பார்த்தேன். இந்த ஜிஞ்சி ஃபோர்ட்டோட மேப்பை பார்த்துட்டு தான் உள்ளே போகலான்ற மாதிரி பார்த்தேன். இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் படிச்சுட்டு சரி உள்ளே போகிற மாதிரி தான் போனேன். உள்ளே நல்லா இருந்தது. அந்த ஒரு என்ட்ரன்ஸு நல்லா இருந்தது. வால் அதில் வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட மன்னர்கள் அவங்களோட அந்த ஒரு சில ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸோட லெஃப்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு கூட போகலாம். சில பேர் இங்கே பைக் நிறுத்திட்டு போவாங்க, சில பேர் முன்னாடி நிறுத்திட்டு போவாங்க. இதில் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ட்டில் இருந்த அந்த மன்னர்களோட அந்த சின்ன சின்ன சிலைகள், ஒரு சில விஷயங்கள்லாம் மட்டும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கு பின்னாடியும் அந்த மலைகள் ப்ளஸ் நான் இந்த ஒரு பனியில் வந்ததுனால எனக்கு இப்போ தொண்டையே கட்டிக்கிச்சு. ஈவன் இப்போ நான் போடுற வீடியோ அப்போ பார்த்தீங்கனாலே என் வாய்ஸ் உங்களுக்கு இப்படி தான் கேட்கும். அங்கே பாருங்கள் மழை பெய்யுது பாருங்கள், அந்த மலை ட்ராப்ஸு அப்படியே அந்த தூரலோடு தான் சார் நான் வரலான்னு வந்தேன். இங்கே நிறையா இந்த ஒரு ஸ்கல்ப்சர்ஸ், இந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்கே செம்மையாக இருந்தது. இந்த ஜிஞ்சி ஃபோட்டோட அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்ஸ்லாம் நான் வரும்போது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் டேங்க் இருக்குது அப்படின்னாங்க. அந்த ராஜகிரி ஃபோர்ட்டில் அப்போ இருந்த அந்த சத்ரபதி சிவாஜி அவங்க இருந்த அந்த ஒரு டைமில் இந்த ஃபோர்ட்டில் இங்கே வந்து யானைகள்லாம் குளிப்பாட்டுறதுக்கான ஒரு பெரிய குளம் இருக்குது அப்படின்னாங்க. அந்த குளத்தை பார்க்க நான் போகும்போதே அதுக்கு பின்னாடி இன்னொரு மலை இருக்குது. அதோட வியூவே செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. சரி இதில் வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் டேங்க் அதை பற்றியான ஒரு ஹிஸ்ட்ரி இந்த போர்டில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் வந்தேன். நான் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட்டோட இந்த ஒரு குளம் இருந்தது. இங்கே தான் வந்து எலிஃபெண்ட்லாம் குளிக்குமா. இதில் வந்து ஒரு 10-12 எலிஃபெண்ட் குளிக்கலாம் அட்டன் டைமில். அந்த மாதிரியான ஒரு பெரிய டேங்க்கு தான் அது. பார்க்கவே நல்லா இருந்தது. சரி இதுக்கு நம்ம கீழே போயும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு எலிஃபெண்ட் குளிக்கக்கூடிய ஒரு டேங்க். இது ஒரு குளம்னே சொல்லலாம். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருந்தது. அதை நான் சடனாக தான் பார்த்தேன். சரி ஓகே கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இறங்கி போனேன். இது கொஞ்சம் அந்த ஒரு ரெய்னி டைம்னால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து அந்த ஒரு என்னடா இது ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் ஆச்சு. நான் ஒரு ட்ரெக்கிங் ஷூ போட்டு வரல, ஒரு ஸ்லிப்பர் போட்டு வந்தாலும் நிறைய இடங்களில் ஸ்லிப் ஆகாமல் இருந்தது. கீழே வந்தோன்னே எனக்கு வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த வியூவே நல்லா இருந்தது பார்க்க. இந்த வியூ கொஞ்ச நேரம் உட்காந்து ரசித்தேன். ப்ளஸ் அந்த ஒரு மலையை நான் பார்த்தேன். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். நான் இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்ரபதி சிவாஜி ராஜர்கள் காலத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா யானைகள் குளித்த ஒரு குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கும் போதே நல்லா இருந்தது. சுற்றி இதை கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அங்கே எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12th செஞ்சுரியில் இந்த ஃபோர்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 12th செஞ்சுரினா இப்போ நம்ம 25th செஞ்சுரியில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 120 130 இயர்ஸ் பேக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வரோம். இதுதான் அந்த ராஜகிரி ஃபோர்ட். நம்ம அந்த குளத்தை பார்த்துட்டு அந்த ஒரு என்ட்ரன்ஸில் நம்ம வரோம். வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜகிரி ஃபோர்ட்டோட ஒரு ஹிஸ்ட்ரிலாம் போட்டோன்னே இங்கேயே சொன்னாங்க ஒரு முக்கால்வாசி ஃபோர்ட்டு தான் அலோவ் பண்ணுறோம், அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு vlog பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஏறினேன். ஒரு சில பேரும் ஏறிந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர நாயக்கனார்ஸ் இது வந்து கட்டியிருக்காங்க. அவங்க டைமில் ஆண்ட ஒரு இடம். மராத்தாஸ் ஆண்டிருக்காங்க, முகல்ஸ், ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ்னு எல்லா மன்னர்களுமே இதை ஆண்ட ஒரு ஃபோர்ட்டு தான் இது. இது ஆக்சுவலி 12th செஞ்சுரியில் கோனார் டைனசிட்டியில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோர்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராஜா தேசிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவாப் ஆர்காடோட கையால் இறந்து போனவர். அவரோட நினைவாக கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டு தான் இது. ஸோ இந்த ஃபோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போகும்போது அவர் தான் ரொம்ப நாளாக இந்த ஃபோர்ட்டை ஆண்டிருக்காரு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டு தான். அது மழை டைமில் கொஞ்சம் நிறையா ஸ்லிப்பரியாக இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லிப்பரோடு போனீங்கன்னா ஸ்லிப் ஆவீங்க. ஒன்ஸ் ஸ்லிப்பர் இல்லாமல் வெறுங்காலோட போகலாம், இல்லைனா ட்ரெக்கிங் ஷூவோட போகலாம். நான் போகும்போது ரொம்ப மழை, கொஞ்சம் பயந்து நான் பொறுமையாக தான் நடந்து போனேன். நார்மலாக இந்த ஃபோர்ட்டை நீங்கள் மேலே ரீச் ஆகணும்னா ஒரு 1 hour ஆகும். நான் வந்து இந்த ஒரு மழை டைமில் கொஞ்சம் நின்று போகிறனால ஒரு 2 hours ஆக்சுவலி ரொம்ப பொறுமையாகவே தான் நான் போனேன். அப்போ உட்காந்து தான் போனேன். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேட் பண்ணுற ஒரு இடம் மாதிரி, ஒரு சின்ன குன்று மாதிரி இருந்தது. இன்னும் பார்த்தா போதுன்னு போயிட்டு இருந்தது. நம்ம கீழே பார்க்கும்போது ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருந்தது. போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் செங்குத்தாக இருந்தது.
இது வந்து நீங்கள் நார்மல் டைம் ஒரு வெயில் டைமில் போனீங்கன்னா அந்த பயம் தெரியாது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப செங்குத்தாக இருந்தது. அதுவும் இந்த மழை டைம் பனி டைம்னால கொஞ்சம் நமக்கு அந்த ஃபாகு கொஞ்சம் மறைக்குது. அட் த சேம் டைம் மழை தண்ணி அதுவும் நம்ம ஸ்பெக்ஸ் போடுற காயினால் நம்ம மேலே அடிக்குதுன்ற போது கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சுது எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா மழையே தெரில பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஃபாகு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எடுத்து வச்சு தான் நான் போனேன். மேலே எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியும், ஒரு முக்கால்வாசி போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்றது. பட் வந்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். இங்கே இருக்க வியூ எல்லாமே நல்லா இருந்தது பார்க்க. இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில ஹிஸ்டாரிக்கலான ஒரு சில இன்சிடென்ட்ஸை பற்றிலாம் போட்டிருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த டாப்புக்கு கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி லெவல் நம்ம வந்துவிட்டோம் இந்த ராஜகிரி ஃபோர்ட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த ஒரு புல்லட்டு ப்ளஸ் வந்து இது வந்து ராஜகிரி ஃபோர்ட்டோட ஒரு சில ஹிஸ்ட்ரிஸை பற்றிலாம் அதில் சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். சரி, பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம என்னென்ன இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸை பற்றியும் இதில் இருந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்தது, அதை நான் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லட்டை எய்ம் பண்ணி இங்கே வந்து போருக்காக வீரர்கள் ரெடியாகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஃபோர்ட்டை காக்கக்கூடிய ஒரு காவலர்கள். இங்கே யாராவது இந்த ஃபோர்ட்டை எதிரிகள் தாக்க வந்தால் அங்கேருந்து இங்கே வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாங்க. அந்த வியூவே நல்லா இருந்தது. செம பனி பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது எனக்கு அந்த பனியில் கண்ணே தெரியல. ப்ளஸ் நம்ம அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணேன். அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த ஒரு குண்டுன்னு சொல்கிறாங்க, அந்த எய்ம் பண்ணக்கூடிய ஒரு குண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, பட் அதை நான் பெருசாக பார்க்கல. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது எனக்கு செம வியூவாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். சரி, இந்த ஃபோர்ட் நம்ம இன்னும் மேலே நடக்கலாம் அப்படின்ற மாதிரி போனேன். இங்கே போகும்போது கொஞ்சம் லைக் அந்த ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் அந்த ஒரு இன்டீரியர் ஒர்க்லாம் நல்லா இருந்தது. சரி, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராஜகிரி ஃபோர்ட்டில் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக போகும். இத்தனை நாள் நம்ம கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருந்தது, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூச்சி சவுண்டுகள், அந்த ஒரு இலையோட உதிர்கள் ப்ளஸ் அந்த மழை பெய்யும்போது அந்த ஏர் லைக் அந்த ஒரு ரெயின் ட்ராப்ஸ் அதெல்லாம் செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரசிச்சுட்டு தான் இங்கே நான் வாக் பண்ணி நான் போனேன். இங்கே ஒரு கிலோமீட்டர் கிட்ட வாக் பண்ணி போனோம் அப்படின்னாங்க. ஈவன் நம்ம கீழே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் அப்படி தான் சொன்னாங்க. அந்த ஒரு சதுரங் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார்த்திக் படத்தில் வரா மாதிரி 2 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. போயிட்டே இருந்தேன். போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான். லைக் நான் மேலே ஏற அந்த 2 மணி நேரமே மழை தான். பட் இந்த பாறைகள் அந்த மலையில் ஏறும்போது நமக்கு பெருசாக அந்த ஒரு டயர்டு தெரியல. பட் கிளைமேட் ரொம்ப போக போக சில்லாச்சு மேலே ஏற. நம்ம அதுதான் மேலே இருக்க ராஜகிரி ஃபோர்ட்டோட அந்த ஒரு ஹெட் அப்படின்றாங்க. சரி, போகலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நான் போனேன். போகிற வழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும், அங்கே போகும்போது போர்டை பாருங்கள் அப்படின்னாங்க. நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கோயில்கள் இருந்தது. பட் என்னால் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியல. ஏன்னா அன்றைக்கி நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ருந்ததுனால நான் உள்ளே போகலை. இங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த வியூவே செம்மையாக இருந்தது. லைக் இது வந்து சூப்பரான ஒரு ஃபோட்டோஜெனிக்கான ஒரு ஸ்பாட் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் போகிற டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தூறல்கள் மலைகளாக தான் இருக்கும். உள்ளே அந்த ஒரு வாக் பண்ணி போகிற இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது எனக்கு. சரி, இங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி இல்லை, ஆல்மோஸ்ட் 90% நம்ம அந்த ஃபோட்டோ ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடம் வந்தோன்னு தோணுச்சு. அங்கே சொன்னாங்க அதுதான் லாஸ்ட் அந்த ஃபோட்டோட ஒரு ஹெட். அங்கே நிறைய உள்ளுக்குள்ள இந்த ராஜகிரி ஃபோர்ட்டில் அந்த மன்னர்கள், முகல் மன்னர்களோ, சத்ரபதி சிவாஜி, மராத்தாஸ் இவங்கெல்லாம் வாழ்ந்த அவங்களோட ஹிஸ்ட்ரியாக அவங்களோட இன்னும் அவங்க யூஸ் பண்ண நினைவுகள்லாம் நிறையா உள்ளே இருக்குது அப்படின்னாங்க. சரி, மேலே பார்க்கலான்னு வந்தால் அங்கே வந்து இங்கே போர்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இங்கே அலோடு இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுதுன்னு. சரி, இருக்கிற இயற்கை அந்த அழகாதி ரசிக்கலாம் அப்படின்னு வந்து அங்கே ஒரு சில பேர் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு வியூ நல்லா இருந்தது. சரி, ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு எடுத்தேன் நான் இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% நம்ம அந்த ராஜகிரி ஃபோர்ட்டில் வந்ததுக்கப்புறம் மேலே இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது, செம பனியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் எனக்கு இந்த இடம் பார்க்கும்போது. இங்கேருந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் நான் வீடியோஸ் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே ஆக்சுவலி இந்த ரீச் வைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. இன்னும் இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோர்ட்டோட அந்த என்ட்ரன்ஸ் போகலாம் அப்படின்னாங்க. அதில் சில பேர் போயிட்டு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கு, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது அப்படின்னாங்க. இது வந்து நிறைய பார்க்க வர இந்த ஒரு சராசரி மக்களுக்கு இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம், ஆல்மோஸ்ட் நான் அதுவும் இந்த மாதிரி மலையில் ஒரு 2 hours ஏறி வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக தான் இருந்தது. ப்ளஸ் இங்கே நான் ரிட்டர்ன் வரும்போது இங்கே ரைட்டில் ஒரு பாதை ஒன்று போச்சு, லைக் ரிட்டர்ன் வர வரையில். சரி, அங்கே என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போனேன். அப்படியே ஒரு சின்ன காடு மாதிரி தான் இருந்தது. சரி, உள்ளே என்ன இருக்குது போய் சும்மா வச்சு பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். இங்கே போகும்போது சில பாறைகள் இடையே இருந்தது. எனக்கு ஏதோ சின்ன அருவிகிரி ஏதாச்சும் தனியாக கொட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருந்தது, உள்ளே போயிட்டே இருந்தது. நான் கொஞ்சம் தூரம் போய் எட்டி பார்த்தேன். சரி, ஓகே போதும், நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். உள்ளே இது கொஞ்சம் மர்மமாக இருக்குது பார்க்கவே. உள்ளகளில் போயிட்டு ஏதாவது மிருகங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்து. ப்ளஸ் ரொம்ப மழையும் பேஞ்சிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் நான் இந்த விளாக் பண்ணுற எல்லா டைமும் மழை மட்டும்தான் இருந்தது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைகள்லாம் மட்டும் சும்மா பார்த்துட்டு சரி ஓகே ரிட்டர்ன் வந்தேன். ஸோ வரவேல இங்கே நிறைய ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்னாங்க.
அப்படி நான் வரும்போது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதாச்சும் ஒரு சிவன் கோயில் ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன சிவன் வித் அவரோட லிங்கமோட இருந்தது, அவரோட வாகனம் லிங்கமோட. சரி இந்த கோயிலில் வரலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வந்து இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரை ஓரமாக கட்டிட்டு லைக் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல சிவனை கும்பிடலான்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று கொஞ்சம் நேரம் கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கும்பிட்டு மெடிடேட் பண்ணேன் மலைக்கு வந்த இதுக்காக. பட் ஆனால் வந்து கும்பிட்டுட்டு நான் திரும்பி இப்போ ரிட்டர்ன் கிளம்புனேன் நான். சரி நம்ம இந்த சாமி பார்த்துட்டு இங்கே இன்னும் 2-3 கோயில் இருக்குன்னாங்க. பட் நான் அந்த சிவன் கோயில் தான் பார்த்தேனால இதுக்கு மேலே வேறு கோயிலை நல்லா பார்க்க முடியல. ஏன்னா வந்து மழை ரொம்ப இருந்தது. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங் வரும்போதே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோயில்கள் பார்த்தேன். மழைனால சரி நம்ம மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். அங்கே நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால திரும்பி கீழே வர முடிஞ்சது. இங்கே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மேகசின் இருந்து ஏதோ இந்த போர் குண்டுகள்லாம் உள்ளே வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னாங்க. அதையும் பார்த்துட்டு நான் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேணுகோபால டெம்பிள்னு வந்து இது வந்து பஜனை கூடம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்பேஸ்லாம் இருந்தது. இங்கே வந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த இது இத்தனை வருஷமாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஒரு சில கற்கள்லாம் உடஞ்சி உருகி போன ஒரு இடமா தான் இருக்குது, உடஞ்சி போன இடமா தான் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பஜனைகள்லாம் வந்து பண்ணுவாங்களாம் அந்த ஒரு ஏர்லி 20th செஞ்சுரியில். அப்படியே மாதிரி ஏர்லி 20th செஞ்சுரியில் இந்த யானைகள்லாம் கட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து சொன்னாங்க. சரி அது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகள்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. அங்கே வந்து பார்த்தேன். ஸோ அந்த இடமும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த தூண்கள்லாம் இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வருஷம் சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு 850 வருஷம் ஆனது, ஒரு 820 வருஷம் 825 வருஷம் சொல்லலாம். ஒரு 825 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்னும் அப்படியே தான் இருக்குது இந்த இடங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த அம்மிக்கல் அப்படின்றாங்க. அதில் கல்லே எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்கள். அந்த டைமில் அவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றது. அப்போ இருந்த அந்த விஜயநகர கிங்டமில் அந்த மராத்தா மன்னர்ஸ், முகல் மன்னர்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புளெலாம் இந்த ஸ்கல்ப்சர்ஸை அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கல்ப்சர்ஸ் இன்னுமே அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் செம பிரமாதமாக இருக்குது. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க.